இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் சட்டப்பேரவை முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. இளைஞர்கள் வாழ்க்கையை மோடி வீணடிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடக்கம். வீடு வீடாக விண்ணப்பங்கள் வழங்கி விவரங்கள் சரிபார்ப்பு. கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை. குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர ஸ்டாலின் உத்தரவு. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் தொடக்கம். கணக்கு பதிவியல் தேர்வில் கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதி. வணக்கம். கடந்த 1 மாதமாக நடைபெற்று வந்த பீகார் சட்டப்பேரவை முதல் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் சற்று முன்பு நிறைவடைந்தது. 243 தொகுதிகளை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறும் 121 தொகுதிகளுக்கான பிரச்சாரம் கடந்த 1 மாதமாக அனல் பறக்க நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் திரு மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். பெண் தொழிலாளர்களுடன் என் வாக்குச்சாவடி மிகவும் வலிமையானது என்ற தலைப்பில் அப்போது அவர் கலந்துரையாடினார். தர்பங்கா, மோதிஹரி, கிழக்கு சம்புரான், மேற்கு சம்புரான் ஆகிய இடங்களில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும், ஐடி பூங்கா அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே.பி. நட்டா, டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் தங்கள் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் சுப்பால், ககாரியா, பெகுசராய் மற்றும் பாட்னாவில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பாட்னாவில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, பீகார் இளைஞர்களை கூலி தொழிலாளர்களாக முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் நாடு முழுவதும் அனுப்பி வைப்பதாக குற்றம் சாட்டினார். குறைந்த விலையில் டேட்டா கிடைப்பதால் இளைஞர்கள் ரீல்ஸ் மூலம் சம்பாதிப்பதாக திரு மோடி பேசியதை சுட்டிக்காட்டிய திரு ராகுல், திறன் வாய்ந்த இளைஞர்களின் வாழ்க்கையை வீணடிக்கும் வகையில் அவர்களை ரீல்ஸ் தயாரிக்க அவர் ஊக்குவிப்பதாக விமர்சித்தார். रील बनाने से आपके जेब में पैसा आता है क्या? रील बनाने से आपके मेज पर भोजन आता है क्या? नहीं. नरेंद्र मोदी ने आपको यह नहीं बताया कि जब आप रील बनाते हो और अपने दोस्त को बेचते हो तो फायदा अंबानी को होता है, फायदा अदानी को होता है. அவுரங்காபாத்தில் உரையாற்றிய திரு ராகுல் காந்தி, ரிமோட் கண்ட்ரோல் மூலம் திரு நிதிஷ்குமாரை திரு மோடியும் திரு அமித்ஷாவும் இயக்குவதாக குற்றம் சாட்டினார். மகா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் உதவித்தொகை ஒரே தவணையாக வழங்கப்படும் என்றும், ஜனவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தி அன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை வரவு வைக்கப்படும் என்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளருமான திரு தேஜஸ்வி யாதவ் உறுதியளித்தார். நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 300 ரூபாயும், கோதுமைக்கு 400 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதார விலையில் உயர்த்தி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். போஜ்பூர் தொகுதியில் தமது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் சாலை வலம் சென்றார். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கியுள்ளன. தேர்தல் ஆணையத்தின் SIR எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது பீகாரில் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதற்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த திமுக இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியதுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் SIR பணிகளை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இன்று தொடங்கியுள்ளனர். ராமநாதபுரத்தில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களின் விவரங்களை சரிபார்த்த அலுவலர்கள் பொதுமக்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்களை வழங்கினர். மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விண்ணப்பங்களை விநியோகம் செய்தனர். ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும்போது புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிப்பது போல இந்த நடவடிக்கை உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை குழப்பத்தை ஏற்படுத்துவதாக மதுரை மக்கள் தெரிவித்தனர். என்ன கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்ற ஓட்டுக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்க. எங்களுக்கு இது எப்படி செய்கிறது, என்ன மாதிரி ஃபுல்லாக பண்ணணுன்றது தெரியணும் இல்லையா? 2 போட்டா ஓட்டணும், 1 போட்டா ஓட்டணுன்றீங்க. எங்களுக்கு படிக்க தெரியாதவங்க நாங்கள். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு தெரியும். தெரியாதது என்ன செய்கிறது அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா பேரும் கொடுத்துருக்காங்க, தெருக்குள்ளே பூரா கொடுத்துருக்காங்க.
இது என்னான்ட்டு எங்களுக்கு புரியல. நாங்கள் குழப்பமாக உட்காந்துருக்கோம். பெரும் குழப்பம் இருக்குது அதில். இன்னொன்று என்னென்னா அதில் பெரிய நிர்வாக சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது. படித்தவங்க அதை ஃபில் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் படிக்க தெரியாதவங்க, கொஞ்சம் வீட்டில் முதியவங்க இருக்காங்கன்னா அதை ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று இப்போ 2 அதிகாரிகள் வந்தாங்க, அதில் ஒருத்தர் போயிட்டார், கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ பெரிய பணியை வந்து எப்படி 2 அதிகாரிகள் செய்வாங்க? அதுவும் குறிப்பிட்ட 4 மாத இடைவெளி தான் இருக்குது அடுத்த தேர்தலுக்கு. இது எப்படி இந்த நிர்வாக ரீதியாக அது சாத்தியமான்றதே பெரிய இதாக இருக்குது. நெல்லை, பாளையங்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வீடு வீடாக சென்ற அலுவலர்கள் வாக்காளர்களின் பெயர், முகவரி ஆகியவற்றை சரிபார்த்தனர். திண்டுக்கல், காரைக்குடி உள்ளிட்ட இடங்களில் நடந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்தனர். 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களுக்கும் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. இதுபோல வேலூர், கோவை, சேலம், திருப்பூர், திருச்சி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கிய இந்த திருத்த பணிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலும் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதியும் வெளியிடப்பட உள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை களையவும், போலி வாக்காளர்களை நீக்கவும் அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் துணையுடன் திருத்த பணி நடந்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள் மீது 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கோவை விமான நிலையம் அருகே உள்ள காலியிடத்தில் தனியார் கல்லூரி மாணவியும் அவரது நண்பரும் நேற்று முன்தினம் இரவு காருக்குள் பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஆண் நண்பரை அரிவாளால் தாக்கிவிட்டு மாணவியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தகவலின் பேரில் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் பதுங்கியிருந்த குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்த போது குற்றவாளிகள் அரிவாளால் வெட்டியதில் தலைமை காவலர் திரு சந்திரசேகருக்கு இடது கையில் அரிவாள் வெட்டு விழுந்தது. இதனால் கால்களில் துப்பாக்கியால் சுட்டு குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். தலைமை காவலர் திரு சந்திரசேகரும் 3 குற்றவாளிகளும் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர காவல் ஆணையர் திரு சரவண சுந்தர், சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பசாமி, அவரது சகோதரர் காளீஸ்வரன், உறவினர் தவசி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அவர்கள் மீது சத்தியமங்கலம், கிணத்துக்கடவு, காக்காசாவடி, துடியலூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை, திருட்டு, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். காயமடைந்த வாலிபர் இரவு 11:20 மணியளவில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் 10 நிமிடத்தில் சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றதாக திரு சரவண சுந்தர் கூறினார். ஆனால் அங்கு மிகவும் இருட்டாக இருந்ததால் 100 போலீசாரின் தீவிர தேடுதலுக்கு பின் அதிகாலை 4 மணி அளவில் மாணவி மீட்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 300க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து அறிவியல் முறையில் குற்றவாளிகளை கண்டுபிடித்ததாக திரு சரவண சுந்தர் கூறினார். அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். குற்றவாளிகள் மீது 296B, 118, 140, 309, 80 ஆகிய 5 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு சரவண சுந்தர் கூறினார். இதனிடையே எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் கோவையில் இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என்றும் இத்தகைய கொடூர குற்றச் செயல்களை கண்டிக்க எந்த கடும் சொல்லும் போதாது என்றும் தெரிவித்துள்ளார். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் மகளிர் அடையும் முன்னேற்றம்தான் இத்தகைய வக்ர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதியும் தொடங்க உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டுக்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் இன்று வெளியிட்டார். 12ஆம் வகுப்பு தேர்வு அடுத்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரையிலும், செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி 9ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரையிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
8,07,000 மாணவர்கள் இந்த தேர்வை எழுத உள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அட்டவணையின்படி தமிழ் மற்றும் மொழிப்பாட தேர்வு மார்ச் 2ஆம் தேதியும் ஆங்கில பாடத் தேர்வு 5ஆம் தேதியும் நடைபெறுகின்றன. வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகள் 9ஆம் தேதியும் இயற்பியல், பொறியியல் தேர்வுகள் 13ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. கணிதம், விலங்கியல், வணிகவியல் தேர்வுகள் மார்ச் 17ஆம் தேதியும் உயிரியல், தாவரவியல், வரலாறு தேர்வுகள் 23ஆம் தேதியும் கணினி அறிவியல், உயிரி வேதியியல், புள்ளியியல் தேர்வுகள் 26ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் தேர்வில் கால்குலேட்டர் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. செய்முறை தேர்வுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 23இல் தொடங்கி 28ஆம் தேதி முடிவடைகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வை 8,70,000 மாணவர்கள் எழுத உள்ளனர். 10ஆம் வகுப்புக்கான தமிழ் மற்றும் மொழிப்பாட தேர்வு மார்ச் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆங்கிலம் 16ஆம் தேதி, கணிதம் 25ஆம் தேதி, அறிவியல் 30ஆம் தேதி என தேர்வுகள் நடைபெற உள்ளன. சமூக அறிவியல் தேர்வு ஏப்ரல் 2ஆம் தேதியும் விருப்ப மொழி பாடத் தேர்வு ஏப்ரல் 6ஆம் தேதியும் நடைபெற உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பதற்றமில்லாமல் உற்சாகத்துடன் தேர்வு எழுத வேண்டுமென அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள்லேருந்து 4 நாட்கள், சிலது 5 நாட்கள் வரைக்குமே நம்ம லீவு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது மாதிரி தான் இது இன்னொரு தேர்வு. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பதஷ்ட நிலைக்கு போகக்கூடாது. இப்போ தான் நீங்கள் இன்னும் உற்சாகமாக வேண்டும். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அடுத்த ஆண்டு மே 8ஆம் தேதி வெளியாகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மே 20ஆம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டிலிருந்து 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் முந்தைய ஆண்டுகளில் தேர்ச்சி அடையாதவர்களுக்கு தேர்வு தேதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏ திரு மனோஜ் பாண்டியன் பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏவான அவர் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ஆதரவாளராக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் முன்னிலையில் இன்று அவர் திமுகவில் இணைந்தார். அப்போது முதலமைச்சருக்கு அவர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மனோஜ் பாண்டியன் அதிமுக தலைமை மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து கடுமையாக விமர்சித்தார். எந்த விதிகளை நிறுவன தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினாரோ அந்த விதிகளை காற்றில் பறக்கவிட்டுவிட்டு பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக செயல்படக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் திமுக என்பதை உணர்ந்து அக்கட்சியில் இணையும் முடிவை எடுத்ததாகவும் திரு மனோஜ் பாண்டியன் கூறினார். இன்றைய அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு, எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன். உழைப்புக்கு அங்கீகாரம் தராமல் அந்த உழைப்பு வேண்டாம் என்று ஒவ்வொரு தொண்டரையும் விரட்டக்கூடிய எடப்பாடி திரு பழனிசாமியின் நோக்கம் என்ன என்று தெரியவில்லை என்று திரு மனோஜ் பாண்டியன் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு எந்த அடிப்படையில் மீண்டும் அக்கட்சியுடன் கூட்டணி வைத்தார் என்பதற்கு எடப்பாடி திரு பழனிசாமி இன்று வரை பதிலளிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு திமுகவில் தொண்டனாக பணியாற்ற வந்திருப்பதாகவும் திரு மனோஜ் பாண்டியன் கூறினார். பின்னர் சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் திரு அப்பாவுவை சந்தித்த அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை அளித்தார். கொடைக்கானலில் மீண்டும் நிலப்பிளவு ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். செருப்பனோடை அருகே கடந்த ஆண்டு 300 அடி நீளத்திற்கு நிலம் 2ஆக பிளந்ததால் மேல்மலை கிராமமான கிளாவரைக்கு குடிநீர் தேவை மற்றும் பாசனத்துக்காக தண்ணீர் கொண்டு செல்வது தடைப்பட்டது. இது தொடர்பாக ஆய்வு நடத்திய புவியியல் ஆய்வாளர்கள் நிலப்பிளவுக்கு மனித தவறே காரணம் என்று குற்றம் சாட்டினர். நிலப்பிளவு ஏற்பட்ட பகுதியில் தண்ணீர் புகுந்து விடாமல் தடுக்க வேண்டும் என்றும் ஆய்வாளர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு நிலப்பிளவு ஏற்பட்ட அதே இடத்தில் மேலும் 200 அடிக்கு நிலப்பிளவு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த பிளவு குறித்து தொடர் கண்காணிப்பில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கேட்டுக்கொண்டனர். இது புலிகள் சரணாலயம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிற காரணத்தினால் வனத்துறையுடன் இணைந்து
பொதுப்பணித்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் இணைந்து உடனே போர்க்கால அடிப்படையிலே இந்த பிளவை பாதுகாக்கிற ஏற்பாடும் அந்த கிராமத்துக்கான குடிநீர் மற்றும் பாசனத்துக்கான ஒரு நிரந்தர ஏற்பாடு செய்வதற்கும் உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். நிலப்புலவை தடுப்பது தொடர்பாக தாங்கள் கொடுத்த அறிவுரைகள் கடைபிடிக்கப்படவில்லை என்று ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டினர். நிலப்புலவு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட ராட்சச மரங்கள் முறிந்து விழும் நிலையில் உள்ளன. செருப்பனோடையிலிருந்து தண்ணீர் மாற்றுப்பாதையில் செல்வதால் கிளாவரை கிராமத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த கிராம மக்கள் அங்கிருந்து இடம்பெயரும் சூழல் உருவாகியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். விமான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்த 48 மணி நேரத்திற்குள் கூடுதல் கட்டணமின்றி ரத்து செய்வது மற்றும் பயண தேதியை மாற்றும் வசதி விரைவில் அமலுக்கு வரவுள்ளது. விமான போக்குவரத்துக்கான விதிகளில் சில மாற்றங்களை செய்ய சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் பரிந்துரைத்துள்ளது. அதன்படி பயணத்தை ரத்து செய்தால் கட்டணத்தை 21 நாட்களுக்குள் திருப்பி வழங்க வேண்டும். விமான நிலையத்தின் இணையதளம் வழியாக முன்பதிவு செய்த பயணி 24 மணி நேரத்திற்குள் பயணச்சீட்டில் பெயரில் தவறை கட்டணமின்றி திருத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர்களாக திரு க பொன்முடி, திரு மு பே சாமிநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் இதனை அறிவித்துள்ளார். திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக திரு இல பத்மநாபன், திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக எம்பி திரு கே ஈஸ்வரசாமி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக எம்எல்ஏ திரு ஏ பி நந்தகுமார், வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக எம்பி திரு டி எம் கதிர் ஆனந்த் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மகளிர் சுய உதவிக் குழுவினர் தங்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி அரசு பேருந்துகளில் 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு தாங்கள் தயாரித்த 25 கிலோ எடையுள்ள பொருட்களை எடுத்துச் செல்லலாம் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். வேலூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் முதன்முறையாக மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அடையாள அட்டை தமிழ்நாட்டில்தான் வழங்கப்பட்டுள்ளது என்றார். மகளிர் தயாரித்த 25 கிலோ எடையுள்ள பொருட்களை பேருந்தில் இலவசமாக எடுத்துச் சென்று விற்பனை செய்யலாம் என்றும் திரு உதயநிதி கூறினார். நிகழ்ச்சியில் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய திரு உதயநிதி 12 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 49,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். கோயில்களில் காணிக்கையாக தரும் தலைமுடி சட்டவிரோதமாக கடத்தப்படுவது குறித்த வழக்கு தொடர்பாக சென்னையில் தலைமுடி ஏற்றுமதியாளர் வீடு, நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். விக் உள்ளிட்டவை தயாரிக்க வெளிநாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்தும் தலைமுடியில் 85% இந்தியாவில் இருந்து செல்வதாக கூறப்படுகிறது. இதில் கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடப்பதாக 2022ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற தலைமுடி ஏற்றுமதியாளரின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 4 இடங்களில் கவுஹாத்தி மண்டல அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைந்ததால் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. இதுவரை இல்லாத வகையில் கத்திரிக்காய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ கத்திரிக்காய் விலை 30 ரூபாயாக இருந்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக 90 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வரும் நாட்கள் மழைக்காலம் என்பதால் விலை அதிகரித்தே இருக்கும் எனவும் ஜனவரிக்கு பிறகுதான் விலை குறையும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். உதகையில் குளிர்கால சீசன் தொடங்கியதை அடுத்து நீர்ப்பனி பொழிவால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அங்கு அக்டோபர் இறுதி முதல் ஜனவரி மாத இறுதி வரை குளிர்கால சீசன் நிலவும். இந்த ஆண்டு மழை காரணமாக 2 வாரம் தாமதமாக குளிர்கால சீசன் தொடங்கியுள்ளது. 2வது நாளாக இன்று காலையும் நீர்ப்பனி பொழிவு காணப்பட்டது. கடும் குளிர் காரணமாக இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நடைபயிற்சி செல்வோர் எண்ணிக்கையும் குறைந்தது. அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குதிரை பந்தய மைதானம், காந்தல், தலைக்குந்தா போன்ற பகுதிகளில் புற்கள் மீதும் வாகனங்கள் மீதும் நீர்ப்பனி முத்து முத்தாக விழுந்திருந்தது. இனி வரும் நாட்களில் உறைபனியும் காணப்படும் என்பதால் குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இன்று காலை தாவரவியல் பூங்காவில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 10 டிகிரி செல்சியஸ் பதிவானது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 519 புள்ளிகள் சரிந்து 83,459 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 166 புள்ளிகள் குறைந்து 25,598 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 சவரன் 90,000 ரூபாயாகவும் 1 கிராம் 11,250 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் சரிந்து 1 கிராம் 165 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் சட்டப்பேரவை முதல்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் சற்று முன்பு நிறைவடைந்தது. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. கோவையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.